எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சியில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்பதை பற்றி கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளையும் கள நிலவரத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஜெயங்கொண்டம் பகுதியில் எந்த கட்சியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக அவைத்தலைவராகவும் உள்ள JKN ராமஜெயலிங்கம், நகர கழக செயலாளராக இருந்து வரும் PR செல்வராஜ், ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக உள்ள மருதமுத்து இவர்களிடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளராகவும் உள்ள காசோக்க கண்ணன், ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளராக உள்ள சேகர் என்கிற தனசேகர், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் AR ராமராஜன் இவர்களில் ஒருவரை திமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் என அந்த பகுதி திமுகவினர் கூறுகின்றனர். காங்கிரஸ் சார்பில் மாநில துணைத் தலைவராக உள்ள GR என்கிற ராஜேந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினராக உள்ள AR செங்குட்டுவன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அரியலூர் மாவட்ட தலைவராக இருக்கும் டாக்டர் பரமேஸ்வரி, மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள ஐயப்பன் இவர்களில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி பாஜகவினர் கூறுகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த கவிதா ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளராக உள்ள மார்டின் மரியடேனி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணையமைப்பாளராக உள்ள விஜயகுமார் இவர்களிடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சட்ட பாதுகாப்பு குழு தலைவராக உள்ள வழக்கறிஞர் பாலு, பாமக மாவட்ட செயலாளராக உள்ள வைத்தியலிங்கம், பாமக மற்றும் வண்டியர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளராக உள்ள திருமாவளவன் 3 பேரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ரேவதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்.